மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 14 இன்னைக்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எண்ம தரவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த டிஜிட்டல் பெர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 தான். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஐ ஆக்டையும் இந்த எண்ம தரவு பாதுகாப்பு ஆக்டையும் சில வழிகாட்டுதல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த ஆர்டிஐ மூலமா கேட்கும்போது சில தனிப்பட்ட தகவல்கள் வந்து முரண்பாடா இருக்கு அப்படிங்கிற மாரி சில வழிகாட்டுதல்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எண்ம தரவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு? ஆர்டிஐ உங்களுக்கு தெரியும் 2005ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எண்ம தரவு பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2003 அப்படிங்கிறது 2023 அப்படிங்கிறது சரியான விடை. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Transgender Persons Protection of Rights Act was passed by இந்தியாவில் திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்தில் நிறைய திருத்தங்கள் கொண்டு வரதுக்கு சட்ட திருத்த மசோதாவை வந்து மக்களவையில தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்தியாவுல பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட பொறுத்தளவுல 2008லயே இந்த திருநங்கைகளுக்கான வாரியங்கள்லாம் நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து அமைச்சிருப்போம். ஸோ முன்மாதிரியே இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து சொல்ல வருது. ஸோ 2008லயே தமிழ்நாட்டுல திருநங்கைகளுக்கான வாரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்திய அளவுல திருநங்கைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி 2019 அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க. நாரி சக்தி வந்தன் அதிநியம் இந்த சட்டம் வந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ நாரி சக்தி வந்தன் அதிநியம் பார்த்தீங்க அப்படின்னா 2023ல 106வது சட்ட திருத்தத்தின் படி தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. இதன் மூலமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33% லோக்சபா மற்றும் அந்த எம்எல்ஏ அதாவது சட்ட சபையில வந்து எம்எல்ஏ இதுல வந்து 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடை கொண்டு வர்ற மசோதா தான் பார்த்தீங்கன்னா இந்த நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இது எந்த சட்டத்திருத்தின் மூலம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106வது சட்டத்திருத்தம். ஸோ இதை பத்தி சமீபத்தில் என்ன அப்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிளஸ் வந்து தொகுதி மறுவரையறைக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ அதை வந்து ரீசன்ட் டேஸ்லயே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த கண்டென்ட் வந்து ரீசெண்ட் டேஸ்ல பேசப்பட்டிருக்கு. ஸோ நாரி சக்தி வந்தன் அதிநியம் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 106வது சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க. ஜல்ஜீவன் திட்டம் எந்த ஆண்டு வரை நீடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ த ஜல்ஜீவன் மிஷன் ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட் அன்டில் அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2028 வரைக்கும். ஸோ இந்த ஜல்ஜீவனை பொறுத்தளவில் 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. 2024 வரைக்குமே அதை இலக்கா வச்சு செயல்பட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த நிலைமையில இதை வந்து நாங்க நீட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமீபத்தில் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 2028 வரைக்குமே இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவேக் ஜோஷி ஞானேஷ்குமார் அவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன்ல இருக்கார் பார்த்தீங்களா, இவர் ஞானேஷ்குமார் அவர்கள் தான் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர். மீதி 2 பேர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தர் பிளஸ் 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. ஸோ அதுல ஒருத்தர் தான் இந்த விவேக் ஜோஷி அப்படிங்கிறவரும், பி ஆப்ஷன்ல இருக்க சுக்பீர் சிங் அவர்களும் இந்த 2 பேர்த்திலயும் அடங்குவாங்க. ஸோ 1+2 அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கு பார்த்தீங்களா. ஸோ தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார் அவர்கள். கூடுதல் தேர்தல் ஆணையர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேக் ஜோஷி மற்றும் சுக்பீர் சிங் அவர்கள் தான் இந்த கூடுதல் ஆணையர்கள். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக பார்லிமெண்ட்ல வந்து நோட்டீஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவர் பதவி நீக்கம் செய்ய கோரி தீர்மானம் கொண்டு வரதுக்காக இந்த நோட்டீஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார் அவர்கள் அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.